இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சோனியோட டிஜிட்டல் மீடியா பிளேயர். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் பலவார சந்தையில் எடுத்திருந்தேன். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ராடக்ட்லலாம் இன்பில்ட் பேட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. மேபி பேட்ரி போயிருக்கலாம், போனதுனால கூட இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ தெரியல, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் பேட்ரி மட்டும்தான் ப்ராப்ளம்னா நம்ம ஈஸியாக பேட்ரி இதில் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். வாங்க இது இன்றைக்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேப்பை கட்டினா, ஸோ இது யூஎஸ்பி போர்ட். ஸோ இது மூலிமா நம்ம லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணோன்னா ஸோ இதில் டைரெக்டாக நம்ம சாங்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா ஸோ நம்ம சாங்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணோம். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இருக்க 2 ஸ்க்ரூவை கட்டிடலாம். ஓகே, ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ 2 ஸ்க்ரூ இருக்குது இதில். ஸோ 2 ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்க்ரூஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்காங்க, மிஸ் ஆயிடுச்சுன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது லைட்டாக புஷ் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நெட்லலாம் பார்த்தேங்க, பெருசாக ஒன்றும் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற மாதிரி எதுவும் போடல. ஸோ சின்ன சின்னதாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நானே இது ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல் பண்ணால் ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். நெட்டில் அப்படி தாங்க போட்டு இருந்துச்சு. இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு கேப் மாதிரி இருக்குது. இந்த கேப்பை அப்படி தள்ளனா அப்படி விழுற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டும்தாங்க இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு, ஓரமாக வச்சிடலாம். என்னங்க வரமாட்டேங்குது, வீடியோவில் அப்படி தான் போட்டு இருந்துச்சு. இதுதான் பெண்ட் ஆகுது. இந்த சைடு இந்த கேப்பை தான் எப்படி கட்டுறதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து யூடியூப்பில் எந்த வீடியோலுமே இல்லைங்க. ஸோ நம்ம இதை வச்சு எடுத்தா டேமேஜ் தான் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளிப்பு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இந்த இடத்துல ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, அது பாருங்கள், அழுத்தினா வெளியே வருது. இப்போ இழுத்து பார்ப்போம். கரெக்டுங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் சொல்லவே இல்லை இவனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல புஷ் பண்ணால் இந்த பின் இது வெளியே வருது. ஓகே, ஃபைனலாக இது எடுத்தாச்சு. ஸோ இது எப்படி வெளியே எடுக்கிறது? ரொம்ப காம்பேக்டாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணுறது பிரச்சனை தான் போல். ஓகே, ஐயோ என்னங்க தனித்தனியாக வந்துச்சு. ஓகே, இதோட செட்டப்பே தனித்தனியாக தான் இருக்கும் போல். ஓகே, நான் நினச்சேன் ஏதோ நான் உடச்சிட்டேன் போல் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஃபைன். ஸோ இது தாங்க பேட்ரி. இந்த பேட்ரி தான் போயிடுச்சு போல். ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம பேட்ரியை வந்து ஹெல்த்து செக் பண்ணி பார்ப்போம், இது என்ன லெவலில் இருக்குன்ட்டு. ஸோ மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணுவோம். 1 செகண்ட். பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மல்டிமீட்டரில் டிசி மோடில் 20 வச்சுப்போம். ஸோ இப்போ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் 0.01 தான் காட்டுது, 1 வோல்ட்டு கூட இல்லைங்க. ஸோ அதனால தான் நமக்கு இது ஆன் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இது இப்போ நம்ம டீசால்டர் பண்ணிடலாம்.
ஸோ டீசால்டர் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ளூடூத்தில் நெக் பேண்டு வரும். ஸோ நெக் பேண்டில் வந்து ஒரு சின்ன பேட்ரி ஒன்று கொடுப்பாங்க. அது இதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நெக் பேண்டும் ரொம்ப பழசு அது. ஸோ நான் சும்மா அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன், பட் அது பண்ண முடியல. ஸோ நம்ம அந்த பேட்ரி இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதை டீசால்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ டீசால்டர் பண்ணியாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் பிசுறு இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதை டீசால்டர் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன இந்த பேட்ரி இது தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட சிமிலர் தான். இது என்ன 0.7 வோல்ட்டு. இதை விட இது பேக்கப் அதிகம்தான் போல். இது 0.80 வாட்டு. ஸோ கண்டிப்பாக இது இன்னும் நல்லாவே பேட்ரி பேக்கப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ வோல்ட் காட்டுதுன்னு. ஸோ நெகட்டிவ், இது பாசிட்டிவ். சூப்பருங்க, இதில் ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஸோ 4.7, பட் ஆனால் இது 3.7 வோல்ட்டு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து 4.2 வரைக்கும் போகும். ஸோ இது ஃபுல் சார்ஜில் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த பேட்ரி இதுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும். சரி, அப்போது நம்ம இது ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேட்ரிக்கு ஃபஸ்ட்டு லெட் அப்ளை பண்ணிப்போம் கொஞ்சம். ஸோ அப்போ தான் ஈஸியாக போர்டோட ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துப்போம். பேஸ்ட் எடுத்தாச்சு. ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பக்காவாக வச்சாச்சு. லைன் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது சால்ட்ரிங் பண்ணியாச்சு. திங்க் இந்த சென்டர் பட்டன் தான் பவர் ஆன் பட்டன். செக் பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ அப்போது பேட்ரி தாங்க ப்ராப்ளம். ஓகே, நம்ம இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ பேட்ரி ப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு சின்னதாக கேடி மாதிரி கொடுத்துருக்காங்க. லென்த் வைஸ் பார்க்கும்போது அந்த பேட்டரியை விட இந்த பேட்டரி சின்னதாக தான் இருக்குது. பார்ப்போம், ஆனால் இது ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டன்
ஸோ இந்த பட்டன் இதில் போட்டுடலாம். ஸோ பட்டன் போட்டாச்சு. ஸோ இப்போது செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இது நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த கேபினெட்டில் போட்டுடலாம். இதுதான் கஷ்டமாக இருக்குது இது பண்ணுறதுல. ஓகே, இதுக்கு போக மாட்டேங்குது. ஓகே, பார்த்திங்கன்னா இந்த பட்டன்லாம் செக் பண்ணிக்கணும் எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த பட்டன் லூஸாக இருக்குது. ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே கரெக்டாகிடுச்சு. இப்போது இந்த கேப்பை போட்டுடலாம். ஓகே, கேப் போட்டாச்சு. இப்போ 2 ஸ்க்ரூவையும் நம்ம இதில் செட் பண்ணிடலாம். ஸோ 2 ஸ்க்ரூவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் தொடச்சிக்கலாம், டஸ்ட்டாக இருக்குது. தொடச்சாச்சு. செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 ஸ்க்ரூவும் போட்டுடலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெக்கார்டிங் இருக்குது, சைடு வால்யூம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கத்தில் சாப் அண்ட் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஹோல்டுன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹோல்டுனா நம்ம லைக் லாக் மாதிரி நினைக்கிறேன், இது தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி சார்ஜ் இதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம். ஸோ இதுக்கு என்னோடய எம்ஐ பவர் பேங்க்லேயே நம்ம இது சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சார்ஜிங் அப்படின்னு காட்டுது. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைப்போம். இது சார்ஜ் ஃபுல்லானவுடனே நம்ம இதை எடுத்து செக் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
ஃபஸ்ட்டு இதில் பேட்ரி தான் போயிருந்துச்சு. ஸோ இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிட்ட சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ நம்ம இப்போது இதில் என்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா இதில் பாட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ இப்போ இதில் அன்ப்ளக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்பும் போட்டுடலாம். ஸோ அப்போ தான் ஒரு லுக் இருக்கும். ஸோ சூப்பர் காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது, மியூசிக் பிளேயர் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது. உண்மையாலே சூப்பருங்க. ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சேன் வாக்மேன்னோடனே ஒரு MP3 பிளேயர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வேறு லெவலுங்க. அப்போவே வந்து எஃப்எம் ரேடியோவும் இதில் இன்க்ளூடட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டு ஓகே. ஸோ இதில் ரெக்கார்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ கெஸ் இதில் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எஃப்எம்மும் இருக்குன்றாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம 1 by 1 ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது ஃபைல் இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டில் எதுவுமே இல்லை. ஸோ பேக் அழுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக். இதில் பாட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம MP3 பிளேயரில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது பாருங்கள். சின்னதாக இருந்தாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபோல்ட்ரு வைஸும் இருக்குது. ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா மியூசிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, ரெக்கார்டு, டிவோஷ்னல், தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ், மிடில் இட்ஸ், நியூஸ், சாங்ஸ். பரவாயில்லைங்க. இந்த யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பர்சன் வந்து சூப்பராக எல்லாமே ஃபோல்டர் போட்டு வச்சுருக்காரு. என்கிட்ட இருக்க போட்ரான் ஹெட்செட்டு. ஸோ இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2 years மேலே ஆகுது. ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஹெட்செட்டே நான் யூஸ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ஸோ இதில் வித் மைக்கோடு வரும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வாக்மேனுக்கு யூஸ் பண்ணுறது வித்தவுட் மைக் தான் யூஸ் பண்ணுவோம். பட் என்கிட்ட அது இல்லை. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை. ஓகே, ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண உடனே இந்த சவுண்டு கேட்குது ஹெட்செட்டில். ஸோ கொஞ்சம் கம்சியாக இருக்குது, எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். இதில் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் போட முடியாது, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ உண்மையாலே ஒர்க் ஆகுது. ஸோ சவுண்டில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இதில் சாங் சேஞ்சிங் தான் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ரவுண்ட் டயல் கொடுத்துருக்காங்க. அதை லைட்டாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணோன்னா அடுத்த சாங் சேஞ்ச் ஆகுது. பார்த்திங்கன்னா அடுத்த சாங் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்லைங்க, நிறைய பாட்டு வச்சுருக்காரு. ஸோ அதே மாதிரி இதை ட்விஸ்டிங்கை வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாங் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. சூப்பராக இருக்குங்க. ஸோ பாட்டு பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா பாட்டு ரொம்ப நேரம் 4 செகண்ட் மேலே போச்சுன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்துடும். ஸோ அதனால் அது ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ட்விஸ்டிங்லேயே வந்து பேக்கு ஃபார்வேர்டு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதில் வேறு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டும் பண்ண முடியுது, அதே மாதிரி ஃபாஸ்ட் பேக்வேர்டும் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாங்கை நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி ஃபாஸ்ட் பேக்வேர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கவுண்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ உண்மையாலே சூப்பருங்க, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஸோ பேக் அழுத்துறேன். ஸோ எஃப்எம் எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் ப்ரீசெட்டு மேனுவல்னு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ப்ரீசெட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். சர்டன் இருக்குங்க.
சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். எஃப்எம் மட்டும் கொஞ்சம் டவர் சரியாக கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா டவர் வருது. ஸோ நம்ம இந்த கேபிளை வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் பண்ணும்போது சிக்னல் வருது. இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சவுண்டும் அதில் நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்க்ரீன் சேவரும் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அப்பப்போ பிளிங்க் ஆகிட்டு போகுது. உண்மையிலே இதுவும் நல்லா இருக்குது. ஸோ பாஸ் பண்ணால் ஸ்டாண்ட் பைன்னு வருது. ஸோ இதிலே ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும் போல். இங்கே ரெக்கார்டிங் பட்டன் அழுத்தி பார்ப்போம். ஆமாங்க, சூப்பர். இதிலே ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் போல். சூப்பருங்க. இப்போது இதுவும் ரெக்கார்ட் ஆகுது. எஃப்எம்லேயும் ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி எஃப்எம் பிளேயிங்லேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் போல். ஓகே, நம்ம ரெக்கார்ட் பண்ணதை செக் பண்ணி பார்ப்போம். சூப்பர் பாய், சூப்பராகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நல்லாவே அவுட்புட் வருது. ஸோ பார்த்திங்களா, சின்ன கேஜெட்டாக இருந்தாலும் ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது இதில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் செட்டிங், எஃப்எம் செட்டிங், ரெக்கார்டிங் செட்டிங் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷனில் இது 4GB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாடல் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, சூப்பருங்க. சின்னதாக இருந்தாலும் இந்த பிளேயர் சூப்பராகவே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் பிளேயர் பார்த்துட்டோம். ஸோ எஃப்எம்மும் பார்த்துட்டோம், செட்டிங்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒன் நம்ம இந்த வாய்ஸ் ரெக்கார்டை செக் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இங்கே ரெக்கார்டுன்னு இருக்குது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே அண்ட் கேன்சல் கேட்குது. ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி கேட்குது. ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதிலே ஒரு சின்ன மைக் இருக்குன்றதுனால நம்ம டைரெக்டாக இது பேசுகிறது இதிலே ரெக்கார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போது பேசி பார்க்கலாம் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் சோனி ஒரு டிஜிட்டல் மியூசிக் பிளேயரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். திருப்பி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ் பட்டன் கொடுக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்டு பட்டனே வந்து திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்கார்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ சேவ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையாலே நல்லா இருக்குது. ஸோ இதில் டெலீட்டும் சூப்பராக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு அது பேக் போய்ட்டு கீழே டெலீட்டுன்னு இருக்குது. ஸோ டெலீட். ஸோ ஈஸியாகவே இதில் டெலீட்டும் பண்ணிக்க முடியுது. உண்மையாலேயே நல்லா இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு பிளேயர். ஸோ இது 90s கிட்ஸோட ஒரு ட்ரீம் பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அந்த டைம்லலாம் ஸோ சோனி எரிக்சன் அண்டு சோனியோட இந்த வாக்மேன் மொபைல்லாம் இருந்துச்சு. உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு ஃப்யூச்சர் ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்கிறத விட ஃப்யூச்சர் ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அதில் இருக்க ஃப்யூச்சர்லாம் வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு யூனிக்கான ஒரு டிஜிட்டல் மியூசிக் பிளேயர். ஸோ நம்ம வாக்மேன் கூட சொல்லலாம், ஏன்னா சவுண்ட் கிளாரிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சோனினாலே எல்லாருக்குமே தெரியும், ஸோ சவுண்டு சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இது மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் 1 or 2 days அவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் ஆசை இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு சோனி பிளேயர்லாம் வாங்கணுன்ட்டு. பட் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இப்போது ஃபினான்ஷியல் கிடையாது. ஸோ அதனால் அப்போல்லாம் எனக்கு வாங்க முடியல. பட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பேக் மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு. நம்ம பல்லாவரம் சந்தையில் தான் இது எடுத்திருந்தேன். ஸோ டெட் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, ஒர்க் ஆகலைனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சால் ரீஸ்டோரேஷன் பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன மெமரபுளாக இது இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்தா பேட்ரி தான் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ பேட்ரி ரீப்ளேஸ் பண்ண உண்மையாலே சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ பேட்ரி பர்சன்டேஜும் நல்லா நிற்கிது. இப்போ நம்ம லேப்டாப்பில் கூட கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். பட் எனக்கு ஒரு என்ன க்யூரியாசிட்டினா, இது மொபைலில் செக் பண்ணி பார்ப்போம், ஓடிஜி மூலியமாக ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு. ஸோ என்கிட்ட மைக்ரோ யூஎஸ்பி ஓடிஜி இருக்குது. ஓகே, ஓகே, ஐ திங்க் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போது கனெக்டட்னு சொல்லி காட்டுது யூஎஸ்பி. ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா கனெக்டட் யூஎஸ்பின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம ஃபோனில் பார்த்தாலும் ஸ்டோரேஜ் காட்டுது பாருங்கள். ஸோ இதோட ஸ்டோரேஜ் வந்து 4GB. ஸோ 3.7 வந்து ஷோ அப் ஆகும். ஸோ இதில் வந்து 2.86 GB வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபோல்டர் வைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது யூஸ் பண்ண பர்சன் எல்லாமே சாங்ஸ் எல்லாம் செப்பரேட் ஃபோல்டர் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸோ ஏதாவது ஒரு சாங் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சும்மா ட்ரையலுக்காக தான் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனல் நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் காப்பி பண்ணுவோம். ஸோ 88% ஓகே, ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. சரி, வேறு சாங் காப்பி பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு லார்ஜர் ஃபைலுன்றதுனால போலையோன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நம்மளோடது பார்த்திங்கன்னா இங்கே சோனி யூஎஸ்பி ட்ரைவ்னு காட்டுது. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம இது எக்ஸிட் கொடுத்துடலாம். ஸோ அன்மவுண்ட் கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஸோ அந்த பாட்டு இதில் வருதான்றதை செக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஹெட்செட், ஸோ ஹெட்செட்டை இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ உள்ளே போயிட்டு ஸோ நம்ம ஈஸியாக நம்மளோட ஃபோல்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபோல்டர் ஷோ ஆகுதான். ஓகே, இப்போ நம்ம ஃபோல்டர் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளது பாட்டு இருக்குது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சாங் ப்ளே ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மூலமாகவே ஒரு பாட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோவில் என்னோடய மெமரிஸும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சேம் டைம் ஸோ இந்த ப்ராடக்ட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதில் எவ்வளோ பேருக்கு தெரியல, ஸோ இந்த ப்ராடக்ட்டு தெரியும். ப்ளஸ் வந்து அவங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் இது ஒரு ட்ரீம் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னு.
ஸோ கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக் என்ன அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Fearless.